ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து மை ஸ்டாண்டியன் ட்ராமாவில் வந்து எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், மிங்குக்கும் ஜோக்கும் நல்லா வந்து எல்லாமே நடக்கிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்றைக்கான எபிசோட் போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து 2 பேத்துக்கு நல்லா வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. காலங்காத்தால மிங் எந்திரிச்ச உடனே நேற்று ராத்திரி நமக்குள்ள அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து இழுக்க, ஐயோ சாரிப்பா, உனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருந்தா சாரி அப்படி இந்த ஜோ பையன் வந்து சாரி கேட்க, இட்ஸ் ஓகேடா, நான் ஒன்றும் பெருசாக தான் ஃபீல் பண்ணல அப்படி இந்த மிங் பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, இன்னொரு தடவை பண்ணுவோன்னு ஜோவை போட்டு நச்சரிக்க, எப்பா என் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைடா, நான் ஷூட்டிங் கிளம்புறேன்னு இந்த ஜோ பையன் வந்து வேகமாக ஷூட்டிங் கிளம்பி இருக்கான். இரு, என்னது ஷூட்டிங் போறியா, அங்கே தோங்க இருப்பானா என்ன அப்படி மிங் கேட்க, அவன் தானே ஹீரோ, இல்லாமல் இருப்பானா, அதெல்லாம் இருப்பான்டா அப்படின்னு ஜோ சொல்ல, அப்போ சரி நானும் உங்களோட சேர்ந்தே வரேன்னு இந்த மிங் பையன் வந்து ஜோ கூட சேர்ந்து போகிறான். ஷூட்டிங்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த மிங் பையன் வந்து ஜோ கிட்ட இருந்து என்ன தெரியாம சொல்கிறான், இங்கே பாருடா, நேற்று ராத்திரி நமக்குள்ளே நடந்தது நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், வெளியே யார்கிட்டையும் தப்பி தவறுகிட்ட சொல்லவே கூடாது, என்ன புரியுதா அப்படி இந்த மிங் பையன் வந்து கேட்க, ஏய் எனக்கு இதை பற்றிலாம் தெரியாதா, யார்கிட்ட சொன்னாலும் நான் நம்ப போகிறாங்க, அதெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு ஜோவும் அவனுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் என்ன, ஜோ வந்து ஷூட்டிங்க்கு வர இன்னைக்கு சீன் வந்து என்னன்னா, ஹீரோயின் வந்து தண்ணிக்குள்ள முழுக போறாங்களாம். அப்படி மூழ்கிற ஹீரோயின் வந்து நம்ம ஜோ தான் காப்பாற்றுவானா. ஜோ வந்து 2 போடுவானா, அந்த தோங்கு இருக்காமல தோங்கு வந்து ஹீரோ மாதிரி நடிப்பானா. இதுதான் இன்னைக்கு சீனு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஜோ கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த தோங்க பாருங்களேன், அவனை ஹீரோவை போட்டதெல்லாம் வேஸ்ட்டு தான் போல இருக்கு. முக்காவாசி சீனை வந்து ஜோ தான் பண்ணியிருக்கான். ஜோக்கு அந்த ஹீரோயினை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கு. ஏன்னா அந்த ஹீரோயின் வந்து தோங்கோட பெரிய ஃபேனு, தோங்கு தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவான்னு நினச்சி ஹீரோயின் ஹாப்பியாக இருந்திருக்காங்க. ஆனால் கடைசியில் பாருங்க 2 போட்டாங்களா, அதனால ஹீரோயினுக்கு வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் நடிக்கிற ஹீரோயினுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மூவி வேற. ஃபஸ்ட்டு மூவில இவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்னா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். சே, அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பரிதாபமாக இருக்குல்ல அப்படின்னு ஜோ வந்து அவங்க மேலே பரிதாபப்படுறான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு ஜோ வந்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேட்லாம் பண்ணுறான். மோட்டிவேட் பண்ண மாதிரியே எப்படியும் அந்த ஜோ வந்து அந்த ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த சீனை வந்து பக்காவாக எடுத்து முடிச்சிட்டான். இந்த சீன் எல்லாத்தையும் மிங்கு இருக்காமல மிங்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த மிங் வந்து பார்க்குறான்னு சொல்கிறத விட கடுப்பில் பார்க்குறான்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு மூஞ்சில் வந்து கடுப்பு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் என்ன, ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இந்த ஜோப்பை வந்து மேக்கப் ரூமில் உட்காந்துருக்கான். இந்த நேரம் இந்த மிங்கு இருக்காமல மிங்கு வந்து தோங்க கூட வரான். தோங்க வந்து மிங்குக்கு ஸ்வீட்டை கொடுக்க, இல்லை எனக்கு வயிறுலாம் ஃபுல்லாகிடுச்சு, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடுப்பா அப்படி இந்த மிங் பையனா தோங்குக்கு ஊட்டி விட்றான். அதுவும் பாருங்க ஜோவோட கண் முன்னாடியே ஊட்டி விட்றான். ஜோக்கு அவ்வளோதான் வயிறு எரியுது. அதுக்கப்புறம் என்ன, ஷூட்டிங்லாம் முடிஞ்சு 2 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஒன்றா தான் போகிறாங்க. இந்த மிங் பையன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான், என்னடா உனக்கு பசங்களையும் பிடிக்கும் பொண்ணுங்களையும் பிடிக்குமா என்ன அப்படின்னு மிங் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்க, என்ன கேள்வியில் கேட்குற அப்படின்னு ஜோ கேட்க, என்ன கேள்வி கேட்குறேனா, அந்த ஹீரோயின் கூட ஏன்டா அப்படி ஒட்டி உறவாடின, நீ பண்ணுற சீன்லாம் பார்க்க ரொம்ப ரியலாக இருந்துச்சுப்பா அப்படி இந்த மிங் வந்து போட்டுவாங்க பார்க்க, இங்கே பாரு அவங்க கொஞ்சம் குழப்பமாக இருந்தாங்க, அதனால மோட்டிவேட் பண்ணி அவனை வந்து சேரப் பண்ணேன், எனக்கு மற்றபடி பசங்களை தான் பிடிக்கும், மற்றபடிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஜோ வந்து கிளாரிஃபை பண்ணுறான். சரி, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இம்மு அவன் கூட க்ளோஸாக பழகுற, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மிங் கேட்க, அவனை வேலைக்கு சேர்த்து விட்டதே நான் தான்டா, நானும் அவனும் ஸ்கூல்லேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான், மற்றபடிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஜோ வந்து சொல்லியிருக்கான். சரி, என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறியே, நீயும் அதை தோங்கும் உங்கள் 2 பேத்துங்களில் வந்து எப்படி ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு ஜோ கேட்க, இங்கே பாரு புரியாமல் பேசாத, அந்த தோங்க இருக்காமல தோங்க வந்து என் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு மிங்கு சொல்ல, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃபு ஓ அக்காவா, பரவாயில்லையப்பா அப்படின்னு ஜோ வந்து வாயை புழக்க, ஆடா போடாடே, நடக்கிறது தெரியாமல் நீ வேற இப்படி பேசியிருக்க, நான் சுத்தமா கடுப்பாக இருக்கேன்டா, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு இந்த மிங் பையன் வந்து கிளம்பி போயிட்டான். இவனுக்கு என்னன்னே தெரியல, தோங்க பற்றி பேசினாலே கடுப்பாயிடுறான். ஒருவேளை அந்த தோங்க பையன் வந்து அக்காவுக்கும் ரூட்டு போடுறான், தம்பிக்கும் ரூட்டு போடுறான் போல இருக்கு, அதான் இந்த பையன் வந்து கடுப்பாக போயிட்டான். இந்த மிங் பையன் வந்து வீட்டுக்குள்ளே போனால் அவங்க அம்மா வந்து மிங்குக்கு பொண்ணை பார்க்குறேன்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே மிங்குக்கு வந்து பிடிக்கவே இல்லை, அவன் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னா ஜோவை தான் காட்டுறாங்க. ஐயோ அவங்ககிட்ட ஏதாவது தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு ஜோ போய் வந்து வேலை பார்க்கும் போதெல்லாம் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான்.
கூட வேலை பார்ப்பாங்கல்ல அவங்ககிட்ட கூட கேட்குற அந்த ஜோ பையன் வந்து, டேய் உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேச ஆரம்பிப்ப, எப்படி ஏதாச்சும் சண்டை போட்டா சமாளிப்ப அப்படின்னு ஜோ வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்க, எப்பா நெட்லேருந்து 4-5 மொக்க ஜோக் எடுத்து விட்டு அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறது தான் டெக்ஸ்ட் மெசேஜ் அது இதுன்னு அனுப்பி அப்படியே லவ் பிக்கப் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு மற்றவங்களாம் ஜோக் வந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் இதை பற்றிலாம் நீ எது கேட்குற அப்படின்னு மற்றவங்க கேட்க, டே எல்லாரும் வேலையை பாருங்க அப்படின்னு இந்த ஜோ பையன் வந்து பேச்சையே மாற்றி விட்டான். இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த மிங்கு தான் மாப்பிள்ளை பக்கம் வந்திருக்காங்களே அந்த பொண்ணு என்னன்னா அம்மா முன்னாடி வந்து நல்ல பொண்ணு மாதிரி பேசிட்டு இங்கிட்ட மிங் கூட வரும்போது சீரட்லாம் அடிச்சுட்டு இருக்கா. இங்க பாரு எனக்கு இந்த மாதிரி கல்ச்சர் அது இதுன்னு அது மேலாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் அப்படியே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ரகடுகள் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம மிங்க்கு வந்து அந்த பொண்ணு மேலாம் பெருசாக விருப்பம் இல்லை. அவன் பேசுகிற வச்சு பார்த்தாலே அந்த பொண்ணுக்கும் புரியுது, ஏய் எதுக்கு இப்படி ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்படி ஓவராக பேசியிருக்க, எல்லாமே பணத்துக்காக தான் நடக்குது அப்படியே அந்த பொண்ணு வந்து ஓவராக பேசியிருக்கா. இந்த நேரம் மிங்குக்கு வந்து ஜோக்கிட்டேருந்து மெசேஜ் வருது, டேய் நான் எல்லாருக்குமே டூப் போடுறேன் வேணா உன் கூட சேர்ந்து ஒரு டூப் போடட்டுமா அப்படின்னு ஜோ வந்து டபுள் மீனிங்கில் மிங்க்கு வந்து மெசேஜ் அனுப்ப, இதை பார்த்தோன்னே மிங் சிரிக்க பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து, என்னப்பா ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படி அந்த பொண்ணு கேட்க, நீ பாருமா உனக்கு இதெல்லாம் சம்மந்தம் இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு இந்த மிங் பையன் கிளம்பிட்டான். கிளம்புனவே ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறான்னா ஜோவை தான் பார்க்க போகிறான். போனவே டே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு ஜோ கிட்டே கேட்க, ஜோ வழிகாட்ட அங்கே உள்ளே போனோடனே இந்த மிங் பையன் வந்து அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். டே இங்கே வச்சே வா அப்படின்னு ஜோ கேட்க, பண்ண என்ன தப்பு அப்படின்னு மிங் கேட்க, அவ்வளோதான் 2 பேத்துக்கும் நல்லா வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. இங்கே ஸ்டார்ட் ஆனது வீடு வரைக்கும் கண்ணியாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட ரெடியாகிறாங்க. டேய் பேசாமல் நான் வேணா கொஞ்ச நாள் இங்கே வந்து மறைஞ்சிக்கிடட்டுமா அப்படின்னு மிங் கேட்க, மறைஞ்சிக்கிறதா எனக்கு இப்படிலாம் கேட்டு இருக்க, நீ வாழ்நாள் ஃபுல்ல இங்கேயே இருந்தா கூட எனக்கு ஹாப்பி தான்டா அப்படின்னு ஜோ வந்து ஹாப்பியாக பேசியிருக்கான். என்னது வாழ்நாள் முழுக்கவா அப்படின்னு மிங் வந்து ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறான். ஆக்சுவலாக மிங்கோட அம்மா வந்து மிங்க்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்களே அது மிங்குக்கு பிடிக்கல. அது வந்து தப்பிக்கிறதுக்காக தான் கொஞ்ச நாள் வந்து இவன் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கிடுமான்னு இவன் கேட்டு இருக்கான். இன்னும் இந்த விஷயம் வந்து ஜோக்கு தெரியல. ஆயுசு ஃபுல்லாக நம்ம கூட ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஜோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இது இந்த மிங்கு பையனுக்கு புரிய மாட்டேங்கிப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து ஜோ வந்து வேலை பார்த்து இருக்கான். கூட வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் கோச்சிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதில் ஒருத்தர் வந்து, எப்பா நம்மள மாதிரி ஸ்டன்மேன்லாம் கொரியாவுக்கு போய் ஐடலாக முடியுமா அப்படின்னு அவர் வந்து கேட்க, முடியும்ப்பா முடியும் அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் வந்து எங்கிட்ட வந்து கேட்குது. யார் அது புது கேரக்டரு அப்படின்னு பார்க்க புதுசாக இன்னொரு ஆள் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அவரோட பேர் வந்து என்ன சோலு. அவரும் ஸ்டன்மேனாக இருந்தவர் தான். அதுக்கப்புறம் கொரியா போய் பெரிய ஐடல் ஆயிட்டாரு. இவர் கொரியா போய் பெரிய ஐடல் ஆயிட்டாரு. இப்போதான் நாட்டுக்கு வந்திருக்காரு. வந்தவொடனே பசங்க எல்லாரும் பார்ட்டி வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதுலேயும் பாருங்க இந்த ஜோ பையன் வந்து ஹெவியாக தண்ணி அடிச்சிட்டானா. அவனை வீட்டுக்கு கூட்டு வரது யாருன்னா இந்த சோல் பையன் தான் வீட்டுக்கு கூட்டு வரான். வீட்டுக்குள்ளே போனால் இந்த மிங் பையன் வந்து கதவை துறக்க, ஆமா நீ யாரு அப்படின்னு சோல் வந்து கத்த, அந்த கேள்வி நான் கேட்கணும்டா, அவன் நீ யாருடா அப்படின்னு மிங் வந்து கேட்க, இவங்க 2 நாளில் வந்து பெரிய ஆர்கியூமெண்ட்டே போயிருக்கு. அதுவும் பாருங்க ஜோ வச்சுதான் ஆர்கியூமெண்ட்டே போயிருக்கு. டே ஜோ மிங்கு நான் கூப்பிடுறேன் இட்டு வாடா அப்படின்னு மிங் வந்து ஜோ இழுக்க, அந்த ஜோ பையனா குடிச்சிருந்தாலும் தெளிவா இருக்கான். மிங்க பார்த்தோன்னே மிங்கு அப்படின்னு மிங்கு பக்கத்துலயே ஒட்டிக்க, இந்த மிங் பையன் வந்து இந்த நேரம் வந்து சோலை பார்த்து ஒரு மாதிரி நம்மட்டு சிரிக்கிறான். இவன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மிங் வந்து சோலை பார்த்து சிரிக்கிறான். அது சோலுக்கு பிடிக்கல. சோல் கடுப்பா இருக்கான்ப்பா. காலங்காத்தால எழுந்துச்சு பார்த்தா இந்த ஜோ பையன் வந்து தரையில படுத்து கிடக்கான். என்னது நான் தரையில படுத்து கிடக்கேன், அவன் நேற்று ராத்திரி வந்து என்னை யார் விட்டுட்டு போனது, ஞாபகம் வந்துருச்சு சோல் தானே அப்படின்னு ஜோ பையன் வந்து அவனே கேள்வி கேட்டு அவனே பதிலும் சொல்லிக்கிறான். இங்கே பாரு நேற்று ராத்திரி நான் மட்டும் வீட்டில் இல்லாட்டி அவ்வளோதான் உங்க 2 நாளில் வந்து எல்லாமே நடந்து முடிச்சிருக்குண்டா அப்படின்னு இந்த மிங் வந்து கடுப்புல பேசியிருக்கான். என்னடா இது நீ இப்படிலாம் பேசியிருக்க, ஒருவேளை நீ வந்து எங்க 2 பார்த்து ஏதாச்சும் ஜலசா ஃபீல் பண்றியா என்ன அப்படின்னு ஜோ வந்து போட்டுவாங்க பார்க்க, என்னது ஜலசாவா, நான் ஜலசார அளவுக்குலாம் நீ ஒன்றும் ஒர்த்தே கிடையாது, நீ சினிமால டூப் போடுற பையன்தான், இதை மறந்துடாத என்ன புரியுதா அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து ஜோ கூட ஆர்கியூ பண்ணிட்டு அவனுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜோ கூட வந்து இவன் பேசவே இல்லை. என்னது இது இவன் பொசுக்கு கோவப்பட்டு போயிடுறான். சரி இவன் கூட ஏதாச்சும் பேசலான்னு ஜோ வந்து
கால் பண்றான், அவன் என்ன கால் அட்டன் பண்ண முடிக்கான், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண முடிக்கான், எதுக்கு தான் இப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு ஜோக்கு வந்து என்ன பண்ணே தெரியல. இருந்தாலும் வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால இந்த ஜோ பையன் வந்து வேலையிலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இந்த நேரம் இந்த சோல் பையன் இருக்காம்ல, அவன் வேற வந்துட்டான். எப்பா வாங்கப்பா, நானும் உங்களோட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டே வேண்டாண்டா, நீ இப்போ ஒன்றும் ஸ்டன் பண்ணலாம் கிடையாது, பெரிய ஆயிரல், எதுக்கு எங்க கூட வந்து குப்போடி இருக்க, கிளம்பு கிளம்பு அப்படின்னு ஜோ சொல்ல, என்ன என் கூட வந்து போட்டி போட்டா தோத்து போயிரு ஏதாச்சும் ஃபீல் பண்றியா என்ன அப்படின்னு சோல் வந்து ஜோ உசுப்பேத்த மாதிரி பேசுறேன். இங்க பாருப்பா, அதுக்கு மேல மூக்கு உடஞ்சிச்சு அது உடஞ்சுன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாது, சரி வாடா பாத்துடலாம், நீ யாரா பாத்துடலான்னு ஜோக்கும் சோலுக்கும் நல்லா வந்து சண்டை போய்கிட்டு இருக்கு. சண்டையில ஜெயிக்கிறது என்னமோ ஜோ தான். இருந்தாலும் இந்த சோல் பையனுக்கு வந்து லைட்டா அங்கங்க நடிபட்டிருக்கா, அதுக்கு இந்த ஜோ பையன் தான் ஆயின்மெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் இந்த சோல் பையன் வந்து அவன் மனசுல உள்ள ஃபீலிங் எல்லாத்தையும் ஜோ கிட்ட வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாடா நான் உன்னோட போயிருக்கவே கூடாதுடா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உன் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கணும், எனக்கு உன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா அப்படின்னு இந்த சோல் பையன் வந்து எப்படியோ ஜோ கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டான். இதே நேரம் மிங்கு இருக்காம்ல, மிங்கும் ஆஃபீஸ்க்கு வர இவங்கள்ட்ட என்ன பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மிங்கும் கேட்டுட்டு தான் இருக்கான். பாருடா, நீ வேணா என்ன லவ் பண்ணலாம், ஆனா நான் உன்னை வந்து ஒரு பிரதரா மட்டும்தான் பாக்குறேன், அதை தாண்டி எதுவுமே இல்லடா அப்படின்னு ஜோ சொல்ல, என்னது பிரதரா, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இருக்க விருப்பம் இல்லை, ஃப்ரெண்டா இருக்கணும், அதுவும் பாய் ஃப்ரெண்டா, உன் கூட லைஃப் லாங்கா கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் உன்கிட்ட போனது தப்பு தான், சாரி சாரி அப்படின்னு இந்த சோல் பையன் வந்து சாரி கேட்க, பாருடா, எனக்கு ஒன்ஸ் அப்பான டைம் வந்து உன் மேல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபீலிங் இருந்தாலும், ஆனா அது வந்து இப்பெல்லாம் இல்லடா, காலங்கள் போக போக என் மனசு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டா மாறிடுச்சுடா. நம்ம கூட ஒருத்தங்க இருந்து நம்ம வாழ்க்கையை வந்து அவ்வளோ அழகா மாத்துவாங்க. அவன் கூட இருக்கும்போது நமக்கு வந்து அப்படி ஒரு ஃபீல் இருக்கும்டா, அவன் கூட நம்ம இல்லாட்டி வாழ்க்கையில வந்து அப்படி ஒரு தனிமையான ஃபீல் வந்து உருவாகும்டா, அவங்க கூட தான் வாழணும்னு மனசு சொல்லும் அப்படின்னு ஜோ வந்து ஒரு ஃபீலிங்ல பேச, நீ யாரை பத்தி பேசுற, அன்னைக்கு வீட்டில் வந்து ஒரு பையனை பார்த்தேன்ல, அவனை பத்தி தான் நீ பேசுறியா என்ன அப்படின்னு சோல் பையன் வந்து கரெக்டா ஒரு கெஸ்ட்ல கேட்க, ஆமா ஆமா அவனை பத்தி தான் பேசுறேன், ஆனா நாங்க இன்னும் பாய் ஃப்ரெண்ட்லாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல வந்து இந்த ஜோ வந்து சோல் கிட்ட பேசியிருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையும் மிங்கு இருக்காம்ல, மிங்கும் கேட்டுட்டு தான் இருக்கான். இதை கேட்ட மிங்கோட மனசுக்குள்ள வந்து அவ்வளோ பெரிய ஹாப்பி, பரவாயில்லையே, பையன் வந்து ஒருத்தன் ப்ரொப்போஸ் பண்ணாலும் அந்த ப்ரொப்போசல் ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன்னு வெளிப்படையா அவன்கிட்ட சொல்லிட்டானே, இதை நினைக்கும் போது எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன்னு இந்த மிங் பையனுக்கு உள்ளுக்குள்ள ஹாப்பி. ராத்திரி நேரம் இந்த ஜோ பையன் வந்து வீட்டுக்கு வர, வீட்டில் வந்து லைட் எரியுது, அது மட்டும் இல்லாமல் இந்த மிங் வந்து ஜோக்காக வந்து சமைச்செல்லாம் வச்சிருக்கான். சமைச்சு வைக்கிறதெல்லாம் சரி, அதே நேரம் இந்த மிங் பையனை பாருங்களேன், அடுப்புல ஏதோ வச்சு கருக விட்டான். ஆமா நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு ஜோ வந்து கேட்க, அது வந்து உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். இங்க பாரு, இனிமேல் இந்த பூச்செடி கீழெல்லாம் நீ வந்து சாவிலாம் வைக்காத, இன்னொரு சாவி எனக்காகவே தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு மிங் சொல்ல, எனது உனக்காகவே தனியாவா, அப்போ நீ என்ன சொல்ல வர, நீ ஏன் கூட வந்து ஸ்டே பண்ணுறேன்னு சொல்ல வரையா என்ன? ஆமாடா, ஆனால் அதுக்கு வந்து ஒரு 2 கண்டிஷன் இருக்கு. உன்னோட விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என்னோட ப்ரைவேட் மேட்டரில் வந்து நீ தலையிடக்கூடாது. 2வது கண்டிஷன் வந்து என்னன்னா, நீ மற்றவங்க விஷயத்துல வந்து தலையிடவே கூடாது. அதில் இந்த ஓப்பான பின்னாடி சுற்றுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ தலையிடவே கூடாது. இந்த 2 கண்டிஷனுக்கு ஓகேனா நான் உன் கூட ஸ்டே பண்ணுறேன், இல்லாட்டி நான் ஸ்டே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு மீங்க வந்து சொல்ல, எப்பா நீ என் கூட ஸ்டே பண்ணால் மட்டும் போதும்ப்பா, எனக்கு அதுவே போதும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து செம ஹாப்பி ஆகிட்டான். ஆமாப்பா, அன்னைக்கு ராத்திரி வந்து சோல் தானே என்னை வீட்டுக்கு கூட்டு வந்தான், அன்னைக்கு நீ வந்து ஜலஸ் ஆனியா இல்லையா, உண்மையை சொல்லு அப்படின்னு இந்த ஜோ வந்து மிங்க போட்டு கலாய்க்க, இங்கே பாரு இப்படிலாம் ஒவ்வொரு பேசினா நான் கிளம்பி போயிருவேண்டா அப்படின்னு மிங்க வந்து சொல்ல, அடா சும்மா சொல்லேன்ப்பா, சொல்லு அப்படின்னு இந்த ஜோ பையன் வந்து மிங் கிட்ட வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்க, இந்த மிங் பையனும் அப்படின்னு ஏதோ கடை வைக்கணும்னு சொல்ல, இதை கேட்குற அந்த ஜோ பையனுக்கு வந்து செம ஹாப்பியாகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா சிரிப்பு வேண்டியிருக்கு அப்படின்னு மிங்க என்ன பண்ணுறான்னா, நூடுல்ஸ் அள்ளி அதை ஜோ வாயில திணிக்க, அதில் ஒரே ஒரு நூடு மட்டும் தூங்கிட்டு இருக்கா, இந்த முனையை நீ பிடிடா அப்படின்னு இந்த ஜோ பையன் வந்து என்ன பண்ணுறான்னா மிங்கோட வாய்க்குள்ளே திணிக்க, அப்படியே திணிக்கிறங்கிற பேரில் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா கிஸ்ஸை கொடுத்துட்டான்.
இப்படியே நம்ம ரெண்டு ஹீரோஸும் நல்லா ஃபன் பண்ணி நல்லா விளையாடி இருக்காங்கப்பா. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.